சார் நீங்க பொறுப்புள்ள நடிகர் சொல்றீங்க, லேப்டாப் வாங்குற விஷயத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் கொடுக்குறாங்க. அதுல வந்து சினிமா நடிகர்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் அவங்க அங்க போறாங்க? போயிருக்காரு. லேப்டாப் மட்டும் இல்லை சார், சமூகத்தில் இப்போ சமீபத்தில் நடக்கிற எல்லா அரசு விழாக்களும் ஒரு சினிமா விழாவாக தான் நடக்குது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஆயிடுச்சா? அந்த மேடையில் யார் யார் இருந்துச்சா? ஆயிடுச்சாங்க பார்ப்போம். அந்த மேடையில் யார் இருந்தா? பெரிய கல்வியாளர் இருந்தாங்களா? பெரிய பேராசிரியர் இருந்தாங்களா? பெரிய கல்வி மேதைகள் இருந்தாங்களா? அங்கே யார் இருந்தா? எல்லாம் சினிமாக்காரங்க. அதுக்கப்புறம் மகளிர் அது நீங்க அங்க அரசு கேட்கணும். நானும் அதுதான் கேட்கிறேன். சினிமா வேற கல்வியாளர்கள் யாரும் இல்லையா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னா கல்வி எப்படி சிறந்துச்சுன்னு அவங்க பேசணும். அங்கே சினிமாக்காரன் அப்போ எல்லாமே சினிமா நிகழ்ச்சியாகவே இருக்குது சார். இப்போ அந்த மகளிர் மாநாடுன்னு போட்டாங்க, அதில் மேடையில் பார்த்தா அதுலேயும் சினிமா நடிகைகள் தான் அதிகமாக இருந்தாங்க. இப்போ லேப்டாப் வாங்குறதுல எத்தனை மந்திரி இருக்காங்க, தமிழ் எத்தனை பெரிய ஆளுலாம் இருக்காங்க. நான் விடுங்க, உங்கள் கூட்டணி கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்கள் அவங்கள கூட்டு பேச வச்சு நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் எல்லா அரசு விழாக்களும் இன்னைக்கு சினிமா விழாக்களாக மாறிக்கிட்டு இருக்கு. அது ஏன்? ஆனால் சினிமாவுக்கு நல்லது பண்ண மாட்டேங்குது. ஒரு படம் சின்ன படம் ரிலீஸ் ஆக முடியல, தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. சினிமாவில் 1000 பிரச்சனை இருக்குது, பிடிச்சிருக்கு 1000 பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதுலலாம் உங்களுக்கு சினிமா மேலே அக்கறை இருக்க மாட்டேங்குது. உங்கள் விழாக்களுக்கு மட்டும் சினிமாக்கள் தேவை. சினிமாக்கா என்ன வேறு என்ன நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க? எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணீங்க? சிறிய படம் எத்தனை தவிக்குது, அதை சீரமைக்கிறீங்களா? இந்த இப்போ சல்லியர்னு படம், தமிழ் சார்ந்த படம், ஒரு இலங்கை தமிழோட வழியை சொல்கிற படம், அதுக்கு தியேட்டரிங்க கிடைக்கல. அந்த ரிலீஸ் பண்ணுறது பிடிச்சதெல்லாம் தெருவில் வந்து கத்துறாங்க, தெருவில் வந்து கதறாங்க. என்னதுன்னு கேட்குறீங்களா? அப்போ இதெல்லாம் சினிமாவுக்கு எந்த நன்மை செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனால் சினிமாக்காரனை வச்சுட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அரசு விழாக்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.